வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டா பர்சனல் லோன் ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்னு நிறைய ஆப்பில் லைவாகவே அப்ளை பண்ணி லோன் எடுத்து காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வீட்டிலேருந்தே கேம் விளையாடிட்டே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் கிஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் டெய்லியும் நீங்கள் 500ரூவாலேருந்து 1000 ரூபா ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். இதுவே அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 5000 10,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதில் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலான்ற ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஸ்டா பர்சனல் லோனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதை வந்து இப்போ நான் லைவாகவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த ஆப்பில் லோன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி மேனும் எடுக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் எடுக்கலாம், செல்ஃபியாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி இல்லாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு தான் தராங்க, சிவில் ஸ்கோரை வச்சு தராங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் தருவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. 5000ரூவாலேருந்து 50,000 வரைக்கும் லோன் தராங்க. எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து 5 மந்த்ஸ் வரைக்கும் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கணக்கு தான், ஒரு 91 டேஸ்லேருந்து 150 160 டேஸ் வரைக்கும் டைம் தராங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24%லேருந்து 60% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் 3% பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுவும் இல்லாமல் இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 200 ரூபா கிட்ட நீங்கள் பே பண்ணுவீங்க. பே பண்ணி தான் வந்து இதில் 200 ரூபா கிட்ட பே பண்ணி தான் லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா நீங்கள் லோன் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் 50,000 வருமானு தெரியாது. உங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜை பொறுத்து நீங்கள் எவ்வளோ லோன் வேணால் டைப் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த 50,000க்குள்ளே தான் வரும். புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியானா, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோட்டோ, ஆதார் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இதை ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் லைவாகவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் இன்ஃபோவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு சர்ச் பண்ணாலும் வரும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் வந்து லொக்கேஷன், இந்த கேமரா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்த அப்புறம் சைன்இன் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ண சொல்லும், மெர்ஜ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஒரு சிலர் 4-5 மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. இந்த ஆப்புக்குன்னு எந்த மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்களா? என் மெயில் ஐடி நிறையா இருக்குன்றதால நான் அதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அதில் வந்து தெரியாது. நீங்கள் உங்கள் மெயில் ஐடி இந்தமாரி லைனாக காமிக்கும். எந்த மெயில் ஐடி வந்து இதுக்கு கொடுக்க போகிறீங்க, இந்த ஆப்புக்கு எந்த மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பின்கோடு, உங்களோட பேன் நம்பரு, உங்களோட நேம், இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷா, ஹிந்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ப்ரொஃபஷ்னல், உங்களோட ப்ரொஃபஷ்னல் என்ன, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தவொடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வருது. பார்த்துங்க, 199 ரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி வருது. இதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நானுமே பே பண்ணி தான் லோன் எடுக்கிற மாதிரி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதை பண்ண அப்புறம் தான் உங்களோட அடுத்த இதுக்கே மாறும். இதை பண்ண அப்புறம் தான் இப்போ பாருங்கள் லைவ் கேஒய்சி அப்டேட்னு வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரான்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் மாதிரி, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டிக் மார்க் மாதிரி இந்த மாதிரி வரும். இது வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கேட்கணும், உங்களோட லைவாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைவாக ஃபோட்டோ எடுக்கிறப்ப எப்படின்னா இதை கரெக்டாக ஃபோனை கேமராவுக்கு நேராக இந்த
சர்க்கிளுக்குள்ளே வர மாதிரி வச்சு எடுக்கணும். இதை நீங்கள் ஒரு சிலர் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, லைவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைவாக நின்று கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து மெர்ஜ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் டிஜி அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 6 நம்பர் பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை கொடுத்தவொடனே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் KYC கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு டிக் மார்க் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ICICI வச்சுருக்கலாம், HDFC, இதெல்லாம் வந்து மேலே ஒரு 4-5 பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேங்க்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ABCன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுது பாருங்க. A டைப் வந்து 3.92ன்னு கொடுத்துருக்காங்க, B டைப் 3.9 கொடுத்துருக்காங்க. நான் வந்து A டைப் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் தான். இப்போ நீங்கள் எடுக்கிறப்போ வந்து இதில் ஆட்டோ பேமெண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே டேரெக்டாக வந்து எடுத்துப்பாங்க. இது உங்களோட ஃபோன்பே இல்லை கூகுள் பே, நீங்கள் இப்போ இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அதோட UPI ID, அதை நீங்கள் போய்ட்டு ஃபோன்பே இல்லை ஜிபேயில் உங்களோட இந்த நம்பரோட UPI ID எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டும் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாவே இப்போ சேலரி வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்குது. இதில் எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து 25,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடச்சிச்சு. 3 months கிட்ட நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோன் தராங்க. இப்போ நீங்கள் வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டாக பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் லிமிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் சேலரி பர்சனாக உங்களுக்கு எடுத்தவொடனே நல்ல பேக்கேஜில் ஒரு 50,000 கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிட்ட கிடைக்கும். இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறது இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படிலாம் நான் அப்ளை பண்ணான்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த அமௌண்ட் உங்களால் வந்து கரெக்டாக கட்ட முடியும், ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் எடுங்க. சப்போஸ் உங்களால் வந்து கட்ட முடியாது அப்படின்னா அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்ஸில் பார்த்து ஏற்கனவே ஒரு லோன் ஆப்பில் எடுத்துகிட்டு அதில் கட்டுறதுக்காக திரும்ப எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதேமாரி லோன் கட்டலை அப்படின்னா எல்லா லோன் ஆப்ஸுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. உங்களால் அந்த அமௌண்ட்டை எடுத்தால் கரெக்டாக கட்ட முடியுமான்னு பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்புக்கு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக லோன் தேவை அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆப்பில் அப்ளை பண்ணிங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு எதனா இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்றதையும் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.